வணக்கம் அக்கா. இது மிடில் கிளாஸ் கட்டோட நாள் 7. காலைல எழுந்திரிச்சதும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கொய்யாக்காவை சாப்பிட்டு திரும்பவும் போய் படுத்து தூங்கிட்டு அப்புறம் திரும்ப மத்தியானம் போல் எழுந்துச்சி வந்தேன். எழுந்துச்சி வரும்போதே காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் நம்ம டயட்டில் இருக்கனால காஃபிலாம் குடிக்க முடியாது. அப்போ தான் வந்தார் மாலிக்குங்கிற மாதிரி தான் வந்தால் நம்மளோட யோகா பார் ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட இதில் ஃபில்டர் காஃபி ஃப்ளேவர்னு ஒன்று இருந்துச்சு. அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண கையோட நம்ம ப்ரோட்டீன் டப்பாக்காக தான் மாற்றியாச்சு. என்னடா டப்பாவை ப்ரோட்டீன் டப்பா வச்சுருக்கேன்னு நினைக்காதுங்க. நான் அது மாதம் வேலைக்கு போய் வாங்குறது. அது இந்த மாதம் அது கூட வாங்கலை, ஏன்னா சேலரி பற்றாக்குறையால். அப்புறம் ஓட்ஸ் அதில் ஃபில் பண்ணி முடித்தாச்சு. நம்ம ஓட்ஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சிக்கன் செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கும் கொஞ்சோண்டு சிக்கன் தான் சொன்னேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறா பாருங்க கைஸ். பாருங்க கைஸ், சிக்கன் கேட்டாக்கு என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்புறம் ஓட்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலைகள்லாம் வந்து அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து கிரியேட்டின் போட்டு குடித்தேன். நமக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எல்லோரும் கிரியேட்டின் போட்டு குடிக்கும்போது என்னோட கோட் யூஸ் பண்ணுங்க அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கும் அதே மாதிரி சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்கு ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைபாக பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் சாயங்காலமே வெளியே இருந்து பார்த்தா சாயங்காலமும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழை பெஞ்சாலே எங்கேருந்து வருவானுங்க தெரில, கோல்டோ ஃபீவரோ சொல்லிக்காமலே வந்துடுவானுங்க. அப்புறம் இன்றைக்கான நைட் மீலான பாலில் 2 ஸ்கூப் ஓட்ஸ் போட்டு சாப்பிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ்லேயும் கரண்ட் ஒன்றும் இல்லை, அதனால் அங்கேயும் போன உடனே இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியது தான். நாளைக்கு பார்ப்போம் மக்கா.